தேர்தல் தருணத்தில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண் திமுகவினரால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் கிராமத்தில் திமுகவினர் இந்த 8000 ரூபாய் மாதிரி கூப்பனை கொடுத்துருக்குறாங்க. மாதிரி கூப்பன் தான் அது இன்னும் பல பேர் அதுதான் கூப்பனே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது உண்மையான கூப்பனும் நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கக்குள்ள தனக்கு கொடுக்கலன்னா ஒரு ஆதங்கம் கோபம் வரும்ல, அந்த உரிமையோட கேட்டிருக்கிறாங்க. அந்த திமுகவினுடைய நிர்வாகி இறந்து போன அந்த தங்கையை ஆபாசமாக திட்டினார் என்று கூறப்படுகிறது. ரொம்ப ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினதாக கூறப்படுகிறது. இதை ஏற்க மறுத்த இதை அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏன்னா தன்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜீரணிக்க முடியாத அந்த சகோதரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஊடகத்தில் செய்தி பரவுகிறது. இவனுங்க இன்னும் ஆட்சிக்கு வரல, ஆட்சியில் அவனுங்க இருக்கக்குள்ளே இப்படி தான் பண்ணி தொலைச்சானுங்க. நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வர போகிறோன்னு வர பண்ணிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு இறப்பு. அது என்ன, எதனால? ஒரு போலி கூப்பனால இந்த இறப்பு அரங்கேறி இருக்கிறது. இதனை கண்டித்து கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை சுட்டுதல் தலைவர்கள் பேசுவார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விஷயத்தை கூட முதல்ல யாரும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறா? பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையத்தில் ஊடகத்தில் பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த செய்தியை கூட இணையத்தில் பரவ செய்துட்டு இருக்கிறாங்க. இறந்து போன பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் உரிமையோடு பேச வேண்டும், நாங்களும் பேசுகிறோம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால தான் சொல்கிறோம், எந்த சமூகத்துக்கும் இங்கே திமுக ஆதரவு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. இருக்கு ஒரு சில சமூகங்களுக்கு, அது அவங்களுடைய சமூகத்துக்கு இன்னும் சில சமூகங்கள்லாம் இருக்குது, அதுக்கு அது ஆதரவாக இருக்கும்.